வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். எப்பா 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 என்ன மாநாடு, என்ன ஸ்பீச்சு, என்ன கெத்து, என்ன நக்கலு, நையாண்டி. நான் அந்த அரசியல் கண்டென்ட்டுக்குள்ள அப்புறம் வரேன். இந்த பாடி லாங்குவேஜ் சான்ஸே இல்லை. விஜய் பேசுவாரா? விஜய்க்கு வாய்ஸே பெருசாக கேட்காது. ரொம்ப மென்மையானவர், ரொம்ப சென்சிட்டிவானவர். சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்க மாட்டார், ரியாக்ட் பண்ண மாட்டார். நம்ம 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பேசினார். மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு. விஜய் ஃபேன்ஸ் நல்லவங்க, ஆனால் விஜய் நடிக்கிறாரு, அவர் நல்லவர் இல்லை. அஜித் ஃபேன்ஸு மோசமானவங்க, ஆனால் அஜித் ரொம்ப நல்லவர். இப்படிலாம் பல கருத்துக்கள். என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சுக்கு நூறாக உடச்சிட்டாரு மனுஷன். ஒரு உரிமையில் சொல்லலாம், உடச்சிட்டான் மனுஷன். போன வீடியோவில் வந்து நம்ம அந்த நாம் தமிழர் சீமான் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு பல எதிர்வினைகள், பல சப்போர்ட் இதெல்லாம் வந்தது. பட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு நம்ம சொன்னதை நமக்கு புரிஞ்சதோ இல்லையோ, தலைவன் வேற லெவலில் புரிஞ்சுட்டு நேற்று இந்த சிங்கம் அப்படிங்கிற அந்த சிங்கத்திலேருந்து தான் அந்த ஸ்பீச்சை ஆரம்பிச்சுது. அதில் சொன்ன அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, சிங்கம் எவ்வளோ பசியாக இருந்தாலும் செத்து போனதையும் கெட்டு போனதையும் சாப்பிடாது அப்படின்னு சொன்னது செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அதாவது உன்னையெல்லாம் ஒரு பொருட்டாக நாங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னு. நேற்று அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கதறுன்னு கதறாங்க. எல்லா சேனல்லையும் கட்டமாக போட்டு 4 பேர் உட்காந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அது எதிர்பார்த்தது தான். பட் பிரச்சனை என்னன்னா, இவ்வளோ மக்கள் வராங்க, இவ்வளோ மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு தாவேக்கா, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, தாவேக்கா ஒரு சின்ன குழந்தை தான், தவழற குழந்தை, அது எங்கங்க, அது யார் கையாவது பிடிச்சி தான் போகணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணவே இல்லை, இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு தானே. அதோட தலைமையை பற்றியே கேள்வி எழுப்பியிருக்காரு. எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காப்புல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பயம்லாம் எங்களுக்கு கிடையாது, நான்லாம் உங்க கூட வர முடியாது, உனக்கு வேணும்னா நீ சர்வே ஆகணும்னா நீ என்னோட வா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு. நான் ஒரு புது கட்சியாக இருக்கலாம், நான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், நான் இருந்தா நான் மட்டும்தான். உனக்கு வேணும்னா நீ உன்னை மாற்றிக்கிட்டு வா, அதாவது பிஜேபியை விட்டுட்டு வா. பிஜேபிங்கிறது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி. அப்போ அந்த கெட்ட பழக்கத்தோடு நீ இருந்தீன்னா நீ இம்பியூர் தான். அப்போ அவ்வளோ இம்பியூராக இருக்க நீ என்னை எதிர்பார்க்காத. அதுக்கு மாறா நீ அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு பியூராக என்கிட்ட வந்தீங்கன்னா நான் என்னையும் பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துக்குவேன். இதுதான் அந்த மாநாட்டினுடைய மெசேஜ். இது இல்லாமல் சில பேர் சொல்கிறாங்க, அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஸ்டாலினை அங்கிள்னு பேசிட்டாரு, ரொம்ப இலக்கணம் இல்லாமல் பேசுகிறாரு, மேடை பேச்சுக்குரிய நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தா டிஎம்கேக்காரங்க. டிஎம்கேல தீப்பொறி தீப்பொறி ஆறுமுகம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு. டிஎம்கேனுடைய பேச்சாளர்களுடைய வன்ம பேச்சுகள், தனிப்பட்ட முறையில் ஆபாச பேச்சுகள், இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அப்படி பார்க்கும்போது விஜய் பேசின எதுவுமே அநாகரிகமான விஷயங்கள் கிடையாது. நக்கல் நையாண்டியா பேசிட்டாரு, ரஜினியை கலாய்ச்சிட்டாரு, கமலஹாசனை கலாய்ச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு சினிமாவில் நான் தான் சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் போட்டியை விட்டுட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோம், இன்னமும் நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் நம்பர் 1 இருந்துட்டு போ. படம் ஓடிச்சா சந்தோஷம், இல்லைன்னா போயிட்டு அடுத்த படத்துக்கு தான் நீயும் போயிட்ட, நான் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது கூட பரவாயில்லைங்க. அஜித்தை பற்றி வாண்டடாக பேசுறது, அது இப்படி, அதாவது சச்சின் படத்தில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பசங்களுக்கு எங்க தொட்டா எங்க வலிக்கும்னு அவங்க நல்லா தெரியுங்க. அந்த மாதிரி இவர் அஜித்தை பத்தி பேசிட்டா விஜய் ஃபேன்ஸோ இல்லை விஜயோ ரொம்ப நொந்து போயிடும். அஜித் விஜயே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸே அவ்வளோ பேர் நேற்று மதுரைக்கு வந்தாங்க. அந்த மாநாட்டில் தல ரசிகன், தளபதி தொண்டன்லாம் நிறைய, அவங்கெல்லாம் எந்த குழப்பத்திலையும் இல்லை. நீங்கள் இந்த வயசான அப்புறமும் பெருந்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் போன தடவையே அவர் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, ஒரு அப்பாவுடைய சட்டையை பிள்ளை எடுத்து போட்டு பார்த்தா எப்படியோ அந்த மாதிரி தான் நான் உங்கள் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அது அந்த காக்கா கழுகு அந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அது என்ன படம், கூலி, ஒரு வாரத்திலே படத்தோட பேர் மறந்துருச்சு, அந்த லெவலில் தான் இருக்குது அந்த படம். ஸோ அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் மாநகரம் நல்ல படம், கைதி நல்ல படம், விக்ரம் நல்ல படம் அப்படின்னு சொன்னீங்க. வாண்டடாக மாஸ்டர் படத்தையும் லியோ படத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. இதுதான் பெரிய மனுஷத்தனமா அப்படிங்கிற கோபமாக இருக்கலாம். இல்லை அவர் வருவார், இவர் வருவார், அவரே வரல, இவர் எப்படிப்பா வருவார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை தானே. நீ 30 வருஷமாக வரேன் 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 வரேன்னு சொல்லி
தமிழ்நாட்டு ஜனங்களை ஏமாற்றி வேற ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து எங்களுடைய டிக்கெட் காசுலேருந்து எங்களுடைய மனசுலேருந்து எல்லாத்தையுமே நீ ஏமாத்துறவங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் தெரியாது. ஏமாறுறவங்க அந்த அந்த ஏமாற்றத்தை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ உன்னை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உயர்த்தி வச்சிருக்கிற ஒரு இடத்துல நீ என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவான்னு பாடினீங்கல்ல, என்ன கொடுத்துருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் வரும்போது அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, கலாய்க்கிறது, நீங்களோ இல்லை உங்க இணைய கூலிப்படையோ கலாய்க்கிறதுங்கும் போது அவன் எப்படி சும்மா இருப்பான்? விஜய் பொறுமையா இருக்காரு, பேச மாட்டாருன்னு தானே சொன்னீங்க. அதான் தெளிவா சொல்லிட்டார்ல, சிங்கம் வேடிக்கை பார்க்கலாம் வராது, வேட்டையாட மட்டும்தான் வரும். வந்ததுன்னா துவம்சம் பண்ணிடும். ஒரு ரோர் ஒரு கர்ஜிச்சுன்னா 8 கிலோமீட்டருக்கு கேட்கும். இதெல்லாம் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். அதுதான் அவர் சொல்றாரு. நீ என்ன சிங்கமாயா, நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவே, உனக்கு அப்படியே ஆட்சியை கொடுத்துருவாங்களே. ஆட்சியை கொடுக்குறாங்க, கொடுக்கல, அது ஜனங்க முடிவு பண்ணிட்டோம். நீ என்ன முடிவு பண்றது? நீ வந்து 30 வருஷமா வரேன்ட்டு வராம அந்த ஆண்மையே இல்லை. இப்போ என்ன சொன்னாரு அவரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, இம்யூனோ சப்ரஷன் மருந்துலாம் நான் சாப்பிடணும், அதனால அரசியல் கூட்டம் கட்சி இந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு உடல்நிலை பாதிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை படம் அங்கெல்லாம் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கலையா? வாட் எவர், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால ரஜினிங்கிற பேரை அவர் சொல்லலை. இன்னொன்று கமல் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த ரசிகர் கூட்டம்லாம் வாக்கா மாறாதுன்னு. அதையும் வந்து விஜய் வந்து அதை டச் பண்ணா இருந்தால் நம்ம சொல்லணும். அதுவும் அவரை ஹர்ட் பண்ணியிருக்கேன் எங்கேயோ. ஏன்னா கமலை எப்பவுமே வந்து ஒரு குருநாதரா, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம், உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கணுங்கிற நிலைமையில தான் விஜய் வந்து தசாவதாரம் படம் ஆடியோ லான்ச்சில் கூட அப்போ குருவி நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கெட்டப் பார்த்தா குருவி மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கூட பேசினாரு, எல்லா இடத்துலையுமே உங்க கூடவே இருந்த ஒரு தம்பியை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் போய் இன்னைக்கு ஏதோ ஒரு இதுக்காக ஒரு எம்பி பதவிக்காக நீங்கள் போய் உட்காந்துருக்க இடத்துல இருந்துட்டு அவங்களுக்காக பேசுறது. நேற்று கூட இதை பற்றி கமல்கிட்ட கேட்குறாங்க, ரிட்டையர் ஆன நடிகர்கள் பற்றி கமல் ரஜினி விஜய் பேசியிருக்காரு, பேர் சொன்னாரா? பேர் சொல்லலைல்ல. முகவரி இல்லாத கடிதத்துக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு போகிற மேல் தான் அவர் இருக்காரு. இல்லை இவங்களெல்லாம் ஏன் நான் மதிக்கணும்? என்னையவோ மதிக்கிறானோ, என்னை யார் நான் தான் எல்லாம் நான் தான் உலகம் நினைக்கிறாங்களோ அவங்கள நான் மதிக்கிறேன், அவ்வளோதான். அவங்க தான் ரசிகர்கள். அவங்க தான். இப்போ வந்து இன்னொன்று கூட சொன்னாங்க, முஸ்லீம்ஸை வந்து பிஜேபி முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பண்ணுற அநியாயத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, இவர் எவ்வளவோ படத்தில் வந்து முஸ்லீம்ஸை கெட்டவங்களாக காட்டியிருக்காரு இப்படிலாம் சொன்னாங்க. அது ஒரு படம், அவ்வளோதானே. இப்போ கோட் படத்தில் கூட தான் அவர் கெட்டவனா நடித்தார், அந்த ஜீவன் கேரக்டரில். அதுக்காக அவர் கொலையா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் லூசுங்களே நீங்களாம், ஏதாவது பேசணுமே நான் பேசிட்டு இருக்காதுன்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார். அந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று வந்து மாநாட்டில் தண்ணி வரலையாம், மயக்கம் விழுந்துருச்சான். லட்சக்கணக்கான பேர் கூடும்போது ஹீட் எக்ஸாஷனில் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யார் மாநாடு நடத்தினாலும் நடக்கும். இதே மாதிரி கொடிக்கம்பம் விழுந்தது, இதெல்லாம் எந்த கட்சி நடத்தினாலும் நடக்கும். அதுக்கு விஜய் ஒன்றும் பேசலை. பேசியிருப்பாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துகிற கேவலமான ஆளுங்க இல்லை, மேபி பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் மக்கள் பார்வையில் இந்த மாநாடு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னா, 2 விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கு. ஒன்று, எனக்கு டிஎம்கே ஒன்று தான், பிஜேபியும் ஒன்று தான், ரெண்டுமே எனக்கு எதிரி தான் ஒன்று. இன்னொன்று, ஏடிஎம்கே தொண்டர்கள், நான் இன்னமும் தொண்டர்கள் பக்கம் தான் நான் இருக்கேன், அந்த அப்பாவி தொண்டர்கள் யாருக்கு அவங்களுக்கு ஓட்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஏடிஎம்கே தொண்டர்களில் ஒரு டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கேனுடைய தலைமை இதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணி, இவருக்கு ஒன்றுமே தெரில, இவரெல்லாம் தலைவர் நம்பி அப்படிலாம் பேசியிருக்காங்க. பேசு மோனே பேசு, நீ எலெக்ஷன் வரும்போது பேசிக்கலாம், அவ்வளோதான். நான் இப்போ எதுவும் பதில் சொல்ல விரும்பல. சஸ்பென்ஸ்லேயே சஞ்சாரம் பண்ணுங்க, நேற்று தலைவன் சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ மக்கள் பொதுவாக இப்போ மக்கள், நீனா மக்களா, நீ சொல்லிட்டவனே மக்களான்னு கேட்டால், ஒரு நடுநிலையிலேருந்து பார்க்கும்போது ஓகே, விஜய்க்கு ஆவேசமாக பேச தெரியாது, விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாது. நான் அன்றைக்கி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, மக்கள் நலன் தாண்டா கொள்கைன்னு, அதான் தலைவனும் சொல்கிறான். எனக்கும் அவருக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ, இல்லை நான் என்ன சொன்னோ அதே தானே அவர் சொல்கிறாரு. நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க விஜய், மக்கள் நலன் மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம், அவ்வளோதான். இதை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க. ஒரு வேளை ஓட்டு போடல தோற்று போனாலும் நான் இதுதான் எனக்கு வேலைன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் படம் நடிப்பார், அட்லி படம் நடிக்க போகிறாரு, கதை கேட்குறாரு, என்னென்ன உருட்டு தெரியுமா, இதுதான் என் வேலை, இதை விட்டு எனக்கு ஒரு வேலை இல்லைன்னே சொல்லிட்டார். எல்லாம் நீ வச்சிருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துருச்சு நேற்று. ஸோ இனி இதுக்கப்புறமும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்த செயல்பாடுகளை பார்ப்போம். இப்போ இந்த மாநாடு முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து ஒரு ஊராக வரப்போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் பணி அவர் செய்ய மாட்டாரு. டிஎம்கே ஒரு ஆலமரம் தெரியுமா, ஏடிஎம்கே ஒரு அரச மரம் தெரியுமா? ஆலமரமோ அரச மரமோ, நீ ஜனங்களுக்கு நல்லது பண்ணியா? பண்ணல தானே. ஏர் ஷோ நடத்தி 3 பேரை கொன்ன, இப்போ ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, போலீஸ் லாக்அப் டெத்து சொல்லவே தேவையில்லை, ஏடிஎம்கே சொல்லவே தேவையில்லை, துப்பாக்கி தூத்துக்குடி ஸ்னோலின் வாயிலே சுட்டு அத்தனை பேரை 13 பேரை போலீஸ் தான் கொண்டுச்சு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே ஒன்று தான், உங்ககிட்ட ஏன் அதை வரணும்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்போ விஜயகாந்த் சொன்னார்ல, என் கூட்டணி வந்து மக்களோடையும் ஆண்டவனோடும் தானே.
இவர் வந்து அதான் சொல்றாரு, மக்கள் கொடுக்கட்டும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் கொடுக்கட்டும். ஒருவேளை மக்கள் வேணாம்ப்பா தம்பி நீ வராத அரசியலுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமும் தோத்தே போனா கூட மக்கள் சேவைன்னு வந்துட்டு மக்கள் சேவையிலே இருக்கலாம். இப்போ ஐயா நல்லக்கண்ணு இருக்காங்க, பெரியார் இருந்தாரு, இவங்கெல்லாம் வந்து மக்கள் சேவையில தானே இருக்காங்க, வாக்கரசியலுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு போலாம். இல்லைன்னா நம்ம அண்ணன் இருக்காரு, வென்றால் என்னது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு 15 வருஷமா இருக்காரு, அண்ணன் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால மக்கள் பார்வையில் நேற்று நடந்த மாநாடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ரொம்ப ஒரு தான் வீட்டு பிள்ளைய, தான் வீட்டு தம்பியை, தான் வீட்டு அண்ணனை, தான் வீட்டு அப்பாவை, தான் வீட்டு சித்தப்பாவை கூட வச்சுக்கலாம், தான் வீட்டு தாய் மாமனை பார்த்த ஒரு சந்தோஷத்தோடு தான் மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது, என்ன குழப்ப முடியுமோ குழப்புங்க எதிர்கட்சிங்க எல்லாரும். பட் நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ். இன்னொன்று அந்த பாடலை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த பிஃபோர் வி க்ளோஸ் திஸ் வீடியோ ஒரு பாட்டு நேற்று ரிலீஸ் பண்ணாங்க, உங்கள் விஜய்னு. அதில் அந்த டியூனும் நல்லா இருந்துச்சு, விஜய் வாய்ஸு, நம்ம விஜய் ரசிகர் அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். லிரிக்ஸு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோட கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, சொன்னால் செய்யணும்னு நினைப்பேன், இல்லை சொல்லவே மாட்டேன், சொன்னால் செய்யணும். அது வந்து அதுதான் ஒரு ஆண்மையினுடைய அடையாளம்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த லிரிக்ஸில் சொல்லல செயல்னு சொல்லி பேசும்போது பேசினார். சொல்கிறதோடு நிற்காம சொல்லல்ல செயல் அப்படிங்கிறத செயல்படுத்தும் விதமாக அதை மெய்ப்பிக்கும் வகையில் அந்த பாடல் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருந்தது. சொல்லோட நிற்கிற செயல், சொல்லோட நிற்காத செயல் வீரன் நீ வந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த டியூன் வந்து கொஞ்சம் இந்த அருணாச்சலம் படத்தில் சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அந்த பாட்டோட டியூன் மாதிரி இருக்கட்டும், என்னப்போ நிறைய இன்ஸ்பிரேஷனில் இருக்குல்ல, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி மேன். சச்சினில் சொல்கிற மாதிரி ஐ ஆம் ஹாப்பி, வெரி ஹாப்பி. லைஃப்பில் பல மிஸ்டரிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அப்போ இது ஒரு பூஸ்ட் மாதிரி. நான் இப்போ எனக்கு 38 வயசு ஆக போகுது. இந்த 38 வருஷமாக நான் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே விஜய் ரசிகராக இருக்கிறேன். என் கூடவே இருக்கிறது இந்த விஜய்ங்கிற அந்த ஃபீலிங் தான். அதை நேற்று அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி உங்கள் விஜய் 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 அப்படின்றத விஜயே சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நம்பிக்கையாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி.